கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். அதாவது உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் 3ஆம் நாள் மகா சிவராத்திரி. அதாவது எல்லா மாசமும் சிவராத்திரி, மாத சிவராத்திரி வரும். ஆனா மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானம் செய்தாலும் சிவ வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய தோஷ அதாவது சகல பாவங்களும் தோஷங்களும் விலகி சிவலோக பிராப்தி கிடைக்கும். ஒருத்தர் சிவனை நெருங்கணும் அப்படின்னா அவர்களுக்கு கர்மா இருக்கக்கூடாது. அப்ப அந்த கர்மாவை நீக்கக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் விழிப்போடும் விழிப்புணர்வோடும் இருந்து சிவ பூஜை, சிவபெருமானை நினைத்து தியானமோ அல்லது பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது சிறப்பு. அவர்களுடைய சகல பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கக்கூடிய நாள். மாசி மாதம் 5ஆம் நாள் மாசி, அதாவது மௌனி அமாவாசை. மாசி மாதம் 5ஆம் நாள். இந்த மௌனி அமாவாசையோட சிறப்பு என்னன்னா மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள். அதாவது நம்ம வார்த்தைகளால செய்யக்கூடிய வார்த்தைகளால மற்றவர்களுடைய புண்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய பாவத்தை நீக்கக்கூடிய நாள். ஆக அன்றைய தினம் இரவு அன்றைய தினம் அதாவது பேசக்கூடாது, மௌன விரதம். அதாவது நம்ம வார்த்தையை உபயோகிக்காம இருக்கிறது, அதான் அதோடைய அர்த்தம். வார்த்தைகளால் செய்த பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய நாள், அதான் மௌனி அமாவாசை. மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள். மாசி மாசம் 18ஆம் நாள் பாத்தீங்கன்னா மாசி மகம். மறந்த திதிய மகத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே திதி ஒரே டைம்ல வராது, ஒரே தேதியில வராது. ஒரு 10 நாள் முன்னாடி வரலாம், 10 நாள் பின்னாடி வரலாம், இப்படி மாறி வரும். இதனால ஒரு சில பேரும் அந்த திதியை விட்டுருவாங்க. அப்ப அந்த மறந்த திதியை மகத்துல கொடு அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம்னா, அந்த மறந்த திதியை கூட இந்த மகத்துல கொடுத்தா அந்த திதி கொடுத்ததற்கு சமம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் இந்த மாசி மகம். மாசி மாசம் 18ஆம் நாள். மாசி மாசம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. அதாவது அன்றைய தினம் விரதம் இருந்து பார்வதி கௌரி அம்பாளுடைய வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை படித்தல் பாராயணம் செய்வது என்பது தீர்க்க சுமங்கலி யோகத்தை அவர்களுக்கு கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். சனி 7.5 சனியாக பாத சனி நடக்கிறார். சரி, 5ஆம் இடத்துல குரு இருக்காரே, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி ஆச்சு. 5ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பொருளாதார சம்பந்தமா பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரியான யோகத்தையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அதுவும் உங்க ராசியவே பார்க்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கணும், திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரியங்களும் நடக்கணுமே, எதுவுமே நடக்கலையே அப்படின்னா குரு வக்கரகதியில சஞ்சரிச்சார். இப்ப இந்த மாசி மாசம் 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நேர்கதியில சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு சுப பலன். இந்த மாசத்துல இருந்து நல்ல பலன்கள் அதிக அளவு நடக்க ஆரம்பிக்க போகிறது கும்பராசிக்கு. ஏன்னா உங்க ராசியவே நேர்கதி பார்வையோ 9வது பார்வையோ பார்க்க போகிறார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து வளர்ச்சிக்கான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குரு 5ஆம் இடத்துடைய பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதம் மாசி மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப இளைய சகோதரர்களுக்காக எத்தனாம் தேதி வரை? 11ஆம் தேதி வரை இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவிற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக செலவு செய்ய சுப செலவு, தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கடன் வாங்குறது, அந்த மாதிரியான சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான தொழிலுக்காக, வெளிநாடு சம்பந்தமான தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ கல்விக்காக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். 10ஆம் அதிபதி ராசியில சஞ்சரிப்பது யோகம். அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், ஒரு ஸ்பீடு கிடைக்கும். செவ்வாயே ஒரு வேகமான கிரகம்.
அப்போ ஒரு பதட்டம் கொஞ்சம் வரும். அதே நேரத்தில் செவ்வாய் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது முன்கோபம் முரட்டு சோபம் வரும். அப்ப முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். 3ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தான அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறாருன்னா ஒரு புது தைரியம் பிறக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனோ வலிமை கிடைக்கக்கூடிய மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில சஞ்சரிப்பது யோகம். அதுவே 9ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிப்பது யோகம். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி. அப்ப 9ஆம் அதிபதிங்கிறது பாக்கியஸ்தானம். இப்ப பாக்கியவானாக திகழக்கூடிய அமைப்பு. குருவுடைய பார்வை வேற 17ஆம் தேதி வரைக்கும். அப்ப ஒரு தேஜஸ் பிறக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கக்கூடிய மாதம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசியில சஞ்சரிக்கும் பொழுது ஒரு சில நீர் சம்பந்தப்பட்ட நோய்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். ஏற்கனவே உங்க ராசிநாத சனி பாத சனியாக 7.5 சனியில பாத சனியாக அங்க சஞ்சரிக்கிறார். அப்ப சுக்கிரன் என்பவர் முக்கால் சுபர். அப்ப சனி பகவான் உங்க ராசிநாதன் சுபத்துவம் அடைகிறார் சுக்கிரனோட சேர்ந்து. அதனால 7.5 சனியோட பாதிப்பும் குறையும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பண வசதி ஏற்படும். அதாவது கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். பெரும் பணத்துக்கு அதிபதி தான் குரு. ஆனா சுக்கிரன் கையிருப்பு பணத்துக்கு அதிபதி. அதனால பொருளாதார சம்பந்தமான கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, வர வேண்டிய தொகையெல்லாம் வந்து சேரக்கூடிய மாதம். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதிரியான யோக பலன்கள் அதிக அளவிலே நடக்கக்கூடிய மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சகதியில சஞ்சரிக்கிறதுனால அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், உங்களுடைய நிலம் இட சம்பந்தமாக நல்ல விலைக்கு விற்கக்கூடிய மாதம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அமோகமான லாபம். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும் அமைப்பு. எப்பெல்லாம் 9-2 சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ரேஸ் லாட்டிற்கு பாருங்கன்னா குறுக்கு வழி ஈடுபாட்டையும் அது மாதிரியான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய, அதாவது திடீர் தன பிராப்தி கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது சுக்கிரனால். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் 5க்கும் 8க்குடையவர் யாருன்னா புதன் உங்க ராசியிலே வக்கரகதியில இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார். பொதுவா 5ஆம் அதிபதி ராசியில சஞ்சரிப்பது நல்ல விஷயம். பதவி, அதாவது 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பதவி, குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, சிந்தனை செயல்திறன் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவே 8ஆம் இடத்து அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ராசியில சஞ்சரிக்கிறார்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் வக்கரகத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லையா. இந்த மாதம் முழுவதும் நின்ற பெருமாளுக்கு புதன்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம், எதிர்பாராத இந்த விபத்துகளை தவிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மகாவிஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணுவுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரச்சனைகள் தீரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்து அதிபதி சூரியனும் உங்க ராசியிலேயே குரு பார்வையில சஞ்சரிக்கிறார். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்கள், உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரத்திலேயோ வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. ஆனாலும் சூரியன் ராசியில சஞ்சரிக்கிறார்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பை பாதிக்கிறது, இந்த தீயால் ஆபத்து, இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து செய்யும். சிவபெருமான் வழிபாடு, அதாவது மகாவிஷ்ணு வழிபாடும் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபாடு செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு அல்லது சிவனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த மாதம் மகாவிஷ்ணு வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் இந்த மாசி மாதம்ங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மையை செய்யும். மாதத்தின் முற்பகுதியை விட மாதத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத
அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி கொடுக்கக்கூடிய மாதமாக மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.